சுபத்ராவோட சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னு அந்த மெதப்புலதான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியுது. ஏண்டி நீ இல்லாத கர்ப்பத்தை இருக்கிறதா சொல்லிட்டு திரியிற, அங்க சுபத்ரா என்னடானா உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு கோவில்ல அன்னதானம் போடுறதோட இல்லாம அங்க வந்து சாப்பிட்ட எல்லாரோட எச்சி இலையெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருக்காங்களாமே. ஒரு பக்கம் சுபத்ரா எச்சி இலைய எடுக்கிறத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது உனக்காக பண்றாங்கன்னு நினைக்கும் போதுதான் கடுப்பா இருக்கு. நீ என்ன சொல்ற? எனக்கு குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு அன்னதானம் சாப்பிட வந்தவங்களோட எச்சி இலைய அத்தை எடுத்துட்டு இருக்காங்களா? ஏ உனக்கெல்லாம் ஒரு விஷயத்த 2 தடவை எல்லாம் சொல்ல முடியாது. நான் கோவிலுக்கு வரேன்னு சொல்லியும் சுபத்ரா என்ன கோவிலுக்கு நீ வர வேண்டாம், நான் தனியா போறேன்னு சொன்னதும் எனக்கு டவுட் வந்துச்சு. அதான் சிந்தாமணி அக்காவ சுபத்ராவ ஃபாலோ பண்ண சொன்ன. அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. இப்படி ஒரு நாடகக்காரிக்காக சுபத்ரா இப்படி ஒரு வேலைய பாப்பாங்களா? எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது. இல்ல நீ போய் சொல்ற. இங்க பாரு, நான் போய் சொல்றேன்னு உனக்கு சந்தேகமா இருந்தா நீ எப்பயும் ஒரு கோவிலுக்கு போவல, அங்க போய் பாரு. உண்மத்து அக்கா, பணமும் அந்தஸ்தும் மனுஷனுக்கு திமிர கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சுபத்ரா அம்மாக்கு அது இன்னும் அதிகமா பாசத்தை தான் கொடுத்திருக்கு. தான் வீட்டு வாரிசுக்காக தான் கௌரவத்தை தூக்கி போட்டுட்டு இலை எடுக்கிற அந்த மனசுக்கு அந்த ஆத்தா இவங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாக்கா. உண்மைதாமா. பெத்த தாய காட்டிலும் இந்த மாமியார் அவங்க பணக்கார அந்தஸ்தை தூக்கி போட்டுட்டு தான் மருமகளுக்காக எச்சியல் எடுக்கிறாங்க. அந்த இசை நிஜமாவே கொடுத்து வச்சவ. ஆமாக்கா. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க அவ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமாக்கா. எல்லாரும் வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டீங்களா? உங்க வயிறு நிறைஞ்ச மாதிரியே என் மருமகளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு நீங்க எல்லாரும் மனசார வாழ்த்திட்டு போகணும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க. இசை, இசை இங்க பாரு, இனிமே இந்த 2 வீலர் ஓட்டுறதெல்லாம் வச்சுக்க கூடாது, சரியா? வா. அத்தை ஏறிக்கோங்க. போலாமா அத்தை? போமா, மெதுவா போ. சார், ஹாய் சார். வாங்க சார், உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? என்னங்க சார், உங்க வாய்ஸை வச்சு ப்ளே ஆகுற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பக்காவா இருக்கும் சார். சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நிஜமாவே அன்னைக்கு நான் பார்க்கும்போதே செமையா பண்ணிருந்தீங்க. ஏன் சார், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் ஏன் லவ்வருக்கு கொடுக்குற மாதிரி கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க? என்ன சார், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க கூடாதா? ஏன் அவங்கள லவ் பண்ண கூடாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அவங்க மேல லவ் வரல, ஆனா இப்ப அந்த லவ் வந்துருச்சு. அதான் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட கொடுத்து லவ் சொல்லலாம்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார், உங்க லவ் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.
இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணு விடுங்கக்கா. புரியல. அவங்க அத்தை எச்சியல எடுத்த சோகத்துல இருக்கா. ம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்க முடியும்? சுபத்ராவுக்கே இந்த உண்மை தெரியற வர நாம என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போறதே கிடையாது. அப்படியே நம்ம சொன்னாலும் இந்த வீட்ல இருக்கிறவங்க நம்மள நம்பவா போறாங்க? அக்கா, எப்போதைக்கு நாம எதுவுமே சொல்ல வேண்டாம். சுபத்ராவுக்கு பேர குழந்தைய பத்தின ஆசை அதிகமாகட்டும். அப்ப போய் அவங்க ஆசையெல்லாம் நடக்காதுன்னு போய் சொல்லுவோம். இப்ப நீ தானே அவங்க சொன்ன நம்ப மாட்டாங்கன்னு சொன்ன. இப்ப நீயே அண்ணி கிட்ட போய் சொல்லணும்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ரீஜா. அக்கா, அமெரிக்கால படிச்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தி பெரிய கைனகாலஜிஸ்டா இருக்கா. அத்தை கிட்ட போய் குழந்தையோட சேஃப்டிக்காக என் ஃப்ரெண்டு ஒருத்தி கிட்ட செக்அப் பண்ணலான்னு சொல்ல போறேன். அத்தையும் நம்பி இசைய கூட்டிட்டு வருவாங்க. அங்க வச்சு என் ஃப்ரெண்ட் இவ கர்ப்பமே இல்லங்கிற உண்மைய நல்லா முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ல போறா. ஆ, இந்த ஐடியா நல்லா இருக்கே. ஸ்ரீஜா, நம்ம சொன்னதானே அண்ணி நம்ப மாட்டாங்க. சொல்ல வேண்டியவங்க சொன்ன அண்ணி நம்பிதானே ஆகணும். ஆமா, அவள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக போறேன். என் ஃப்ரெண்டு கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த இசை முழிக்கும் போது சுபத்ராவோட ரியாக்ஷனை நான் பார்க்கணும். பாரு பாரு, எப்படியாவது இசை பத்தின உண்மை தெரிஞ்சு அண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சாலே போதும். நானே அவளை கழுத்து பிடிச்சு தள்ளி விட்டுருவேன். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது கண்டிப்பா நடக்கும்.